பிரியன், அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்துகிறதா அப்படின்ற தலைப்புல இப்ப திமுக என்ன கால்குலேஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா திரு துரைமுருகன் அவர்கள் பேச்சு தான் இது ஒரு பேசு பொருளா மாத்தி இருக்கு. அதாவது இந்திய அரசியலில் இந்த வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்லாம் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது எடப்பாடி மேலே பழி சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு இப்போ குடும்ப அரசியல்ன்றது. ஸோ அந்த அதிமுகவில் தான் குடும்ப அரசியல் கிடையாதுன்னு மொத்தமாக அது வரையும் செங்கோட்டையன் சொல்கிறார் குடும்ப அரசியல்னு. ஸோ அந்த லெவலில் தலைப்பை விட்டுட்டு எங்கே போகிறாரு பாருங்க விஜயன் சார். இல்லை சார், அது வரையும் தலைப்பு என்ன வச்சிருக்கீங்க? சமீபத்தில் சொன்ன விஷயம், அறிவியல் பரீட்சைக்கு மேக்ஸ் எழுதுறாரு சார், பார்த்துக்கோங்க. சமீபத்தில் சொன்ன விஷயம் வேற வரேன் சார், சமீபத்தில் நேற்று சொன்ன விஷயம் வரையும் வரேன் நான். ரைட், அப்டேட் பண்ண வேண்டாமா? அதுக்காக சொல்கிறேன். அது கரெக்ட் தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிறத விட்டுருவீங்க. முதல் முறையாக இளைஞரணி செயலாளராக ஸ்டாலினை கொண்டு வரும்போது கருணாநிதி அவர்களை யோசித்தார். ஏன்னா அவர் வயசுக்கொப்ப அந்த முதல் தலைமுறை திமுக தலைவர்களாக இருந்தபோது ஸ்டாலினை கொண்டு வரதில் அவருக்கு பல சங்கடங்கள்லாம் இருந்தது. ஏற்கனவே மாறன் இருக்காரு, இன்னொரு பையனை கொண்டு வரணுமாலாம் கேட்டார். அப்புறம் திருச்சியில் அமைப்பாளராக போட்டாங்க, அவர் ஒர்க் பண்ணார், வந்தார் மேலே 76 எமர்ஜென்சியில் உள்ளே போனார். அது முக்கியமான ஒரு தகுதியாக அவருக்கு இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அதனால் மேலே வரும்பொழுது அவர் ஒரு பல வருடங்கள் கழித்து பல முறை 15 முறைக்கு மேலே சிறைக்கெல்லாம் போயிட்டு அவர் வந்தபோது அவர் வரும்பொழுது பல பழைய தலைவர்கள்லாம் ஆல்மோஸ்ட் இல்லை, பேராசிரியர் தவிர யாருமே இல்லை. பேராசிரியர் முழு மனசோட எதிர்காலத்தை உத்தேசித்து ஸ்டாலின் ஆதரிச்சார். அவர் கரெக்டாக வந்தவர் கரெக்டாக தன்னை தலைவராக போட்ட பிறகு கலைஞர் மறைவுக்கு பிறகு நிரூபிச்சிட்டார். 3 எலெக்ஷன்ஸில் வெற்றியை காமிச்சு மக்கள் என்னை அங்கீகரிச்சிட்டாங்கன்னு நிரூபிச்சிட்டார் அவர். இந்த மாதிரி தலைவர் வருவதில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் அவங்க வாரிசு யாருன்னு சொல்லாதனால இல்லை மகன்கள் இல்லாதனாலையோ ஒரு பெரிய ஒரு அடுத்த தலைவர் யாருன்னு ஒரு பிரச்சனை அது இன்னி வரையும் அதிமுகவில் ஓடிட்டு இருக்கிறது. இதுல பிரியன், இதுல அப்படி இல்லை. அடுத்தது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க ஒரு தலைவர்னு. பிரியன், இப்ப அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்துதல்ன்றது இப்ப கடுமையான விமர்சனம் பாஜக அதிமுக இதை ஒரு டூலா பயன்படுத்துறப்ப இதை நோக்கி நகர வேண்டிய அவசியம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க? அதுக்கு துரைமுருகன் சொல்றாரு, எனக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்கு, அதை புரிஞ்சுதான் பேசுறேன்னு சொல்றாருல. என்ன கணக்கு, என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்கிறேன். இதெல்லாம் ஒரு கணக்கும் இல்லை சார். கலைஞரும் ஸ்டாலின் இருக்கும்போது ஸ்டாலினை பத்தி என்னென்ன பேசினாங்களோ அதெல்லாம் இப்போ உதயநிதி பத்தி பேசுறாங்க. அதே டெம்ப்ளேட் தான் மாறி இருக்கு. கலைஞரை ராஜராஜன் சொன்ன வாய் தான் இன்னைக்கு ஸ்டாலினை ராஜராஜன் சொல்லுது. சதய விழும் போது கலைஞரை ராஜராஜன் சொன்னீங்கல்ல, அது மாறிக்கிட்டே இருக்கு. அந்த அதான் துரைமுருகன் மாதிரி ஒரு பெரிய தலைவருக்குலாம் இது மாதிரி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சார். ஐ எம் வெரி கிளியர். எதுக்கு இந்த தேவை எதுக்கு உங்களுக்கு நான் கேட்கறேன்? துரைமுருகனுக்கு நீங்க உதயநிதியோட இப்போ இவர் செந்தில் சார் சொல்ற மாதிரி அவருடைய இலக்கால அவர் பண்ண விஷயங்களை சொல்லுங்க, பாராட்டுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி கலைஞரை ராஜராஜ சோழன் சொன்னீங்க? அப்போ ராஜேந்திர சோழனா ஸ்டாலின் இருந்தாரு. இன்னைக்கு ராஜராஜனா ஸ்டாலினை வச்சுட்டு ராஜேந்திர சோழனா நீங்க உதயநிதி சொல்றீங்க. என்னுடைய பாயிண்ட் அது இல்ல. அதனோட பொருள்ன்றது ராஜராஜ சோழனை தாண்டி ராஜேந்திர சோழன் விரிவுபடுத்தினார் ஒரு மன்னன். அது மாதிரி கட்சியை விரிவுபடுத்தினார்னு ஒரு பொருள்பட அப்படி புரிஞ்சுக்க கூடாதா? ஸ்டாலின் அவர்கள் தன்னால முயன்ற அளவு இந்த கட்சியை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்து நல்ல லீடர்ஷிப்ல, அவருக்கு எதிரான லீடர்ஷிப் கூட இன்னைக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு கூட சொல்லுவேன். தமிழ்நாட்டு அரசியல ஸ்டாலினோட அந்த ஸ்டேச்சருக்கு இப்போ லீடர்ஷிப் இல்லை. எதிரணியில லீடர்ஷிப் கிடையாது. எனவே யாராவது ஒருத்தர் தன்னை முதல்வர் கேண்டிடேட்டாக நியமித்து மக்களுடைய வாக்குகளை வாங்கி நிரூபிச்சாதான் உண்டு. இன்னைக்கு வரையும் அவர் தான் இருக்கார். நாளைக்கு 26 இது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் அனுபவித்த கஷ்டங்கள், அவர் என்கவுண்டர் பண்ண விஷயங்கள்லாம் உதயநிதி ஒன்றுமே பண்ணலை. அவர் 18-19 வராரு, 7-8 வருஷத்தில் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கார். இப்போ நீங்கள் கேட்குறீங்க அடுத்த கட்டம் என்னன்றீங்க. அடுத்த கட்டம் இப்போ 2 விதமாக இருக்குது. ஒன்று அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற விஷயங்கள், கவர்மெண்ட்டில் இருக்கிற விஷயங்கள். இன்னொன்று இப்போ பார்ட்டியில் இருக்கிற விஷயங்கள். இளைஞரணி செயலாளருக்கு அப்புறம் நீங்கள் எங்கே போவீங்க? அடுத்தது துணை பொதுச் செயலாளருக்கு போவீங்க. அதுக்கடுத்தது பொருளாளர் போகணும். அப்படி தான் நீங்கள் பொதுச் செயலாளர் அப்படி தான் போகணும், தலைவர் அப்படி தான் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா டெப்டி சீஃப் மினிஸ்டரே வந்துட்டார். இப்போ அடுத்தது அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக தயார் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும் திமுக. ஆனால் அது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவசரப்படுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ திமுகவுக்கு அது பின்னடைவை கொடுக்கும். அது ஆக்சுவலாக உதயநிதியை கொண்டரணும்னு ஒரு விஷயத்தை நீங்கள் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அவர் கட்சி வேலை செய்யணும், கட்சியை வளர்க்கட்டும், என்ன வேணால் பண்ணட்டும். ஸ்டாலின் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டார்? கஷ்டப்படும் போதே அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னோட இன்டர்வியூவில் 2-3 தடவை சொல்லியிருக்கார், எனக்கு எந்த பதவியும் நான் எதிர்பார்த்து நான் வேலை செய்யலைன்னு சொல்லுவார். அதான் பதவி அவர் தேடி வந்தது, கொடுத்தாங்க, அது வேறு விஷயம். பாயிண்ட் என்னென்னா உதயநிதிக்கு நீங்கள் அடுத்த ஏற்றம்ன்றது முதலமைச்சர் ஏற்றம் தான் அதிகாரத்தில். இங்கே அடுத்த ஏற்றம்ன்றது பொருளாளர் தான். திமுக கட்சியில் நேரடியாக தலைவர் பதவிக்கு போக முடியாது. ஸ்டாலின் எப்படி வந்தாரோ அப்படி தான் போக முடியும். ஆனால் நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட் இடத்துக்கு அவர் நீங்கள் நகர்த்தினீங்கன்னா
26ல நீங்க நகர்த்தினீங்கன்னா அது ஒரு பெரிய பிளண்டரா இருக்கும். இல்ல அப்படி நகர்த்துற மாதிரி இல்ல தெரியல. அப்படி ஒரு இமேஜ் நீங்க கொடுத்தீங்கனாலே தப்பு. இல்ல அப்படியும் கொடுத்த மாதிரி இல்லையா? அவர் துரைமுருகன் சொல்றது ராஜராஜன் இவ்வளவு செயல்பாடுகள் நல்லா செஞ்சார் சிறப்பா, ராஜேந்திர சோழன் அதை விட வீரியமா செஞ்சார், இந்த கழகத்தை வந்து அடுத்த கட்டத்திற்கு இவர் கொண்டு போவார்ன்ற பொருள் இல்லையா? தொலைநோக்கு பார்வையா பேசினாங்க சார். அந்த கட்சி வந்து உதயநிதி ஏத்துட்டு இருக்கலாம் சார், கட்சி உதயநிதி ஏத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த கட்சியில வந்து தலைமை குழப்பம்லாம் வராது எதிர்காலத்துலன்றது ஓகே, அவங்க உதயநிதி ஏத்துக்கிறாங்க, கட்சியை முழு மனதோடு ஏத்துக்குது. இப்போ மக்கள் ஏத்துக்கணுன்றதான் பாயிண்ட். ஸ்டாலின் விஷயத்துல மக்களும் ஏத்துட்டாங்க, கட்சியும் ஏத்துண்டுது. இவர் விஷயத்துல மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்றதை இவரை சிஎம் கேண்டிடேட்டா நிறுத்தும் போது அது தெரியும் ஆக்சுவலா. ஆனால் ஸ்டாலினுக்கு போடுற ஓட்டுல இடையில வந்து உதயநிதி வந்து சிஎம்மா வராரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்ததுன்னா அது திமுகவுக்கு பின்னடைவா. அந்த தொனி இருக்கா என்ன? அப்படி 26 எலெக்ஷன் ஸ்டாலினுக்காக போடப்படுற ஒரு ஓட்டு தான். அவர் எலெக்ஷன்ல மேண்டேட் வாங்கிட்டு நடுவில் வந்து அடுத்த கட்டத்தில் 28, 29ல உதயநிதியை கொண்டு வரணும்னு ஏதாவது பிளான் பண்ணாங்கன்னா, அது அவரை சீக்கிரம் கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு பிளான் பண்ணாங்கன்னா, அதை விட ஒரு தவறான ஒரு பிளண்டர். அப்படி ஒரு திட்டம் இருக்குன்னா நினைக்கிறீங்க? திரு ஸ்டாலின் அவர்கள் தீவிரமா களமாடிட்டு இருக்கிறாங்க சார். அவர் முகம்தான் 24ல அவர் தான் தமிழகம் எங்கும் பிரச்சாரம் பண்ணாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் கூட 19ல இருந்த தன்மை கூட இல்ல. அவர் 24ல ஸ்டாலின் அவர்கள் தானே தமிழகம் எங்கும் களமாடுனாங்க. 26ல ஸ்டாலின் தாங்க. பட் எதிர்கட்சிகள் அப்படி பிரச்சாரம் பண்ணாது இல்ல. நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நீங்க போடுற ஓட்டு ஸ்டாலினுக்கு கிடையாதுங்க, உதயநிதி வந்து உட்கார்ந்துருவாருங்க. ஓட்டு ஸ்டாலினுக்கு போட போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? நீங்க லோ ப்ரொஃபைல்ல போடுவீங்க. எதிர்க்கட்சிகளுக்கு தோணி லோ ப்ரொஃபைல்ல போட ஐடியா கொடுத்திருக்காரு. இனிமேல் சார் நீங்க லோ ரொம்ப ரொம்ப பூஸ்ட் பண்ணாதீங்க. உதயநிதி எதுக்கா பண்றீங்க? உழைக்கட்டும் சார். 76ல இருந்து கஷ்டப்பட்டு அடி ஓதப்பட்டு 15 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு மேல வந்தாரு ஸ்டாலின். யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஆளு பார்ட்டி ஏத்துனது மக்கள் ஏத்துட்டாங்க. நீங்க திணிக்கிறதுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்கன்னா பார்ட்டியில நல்ல விஷயம், நல்ல வேலை செஞ்சிருக்கலாம், இளைஞர்களை சேர்த்துருக்கலாம், விளையாட்டு துறையில பல விஷயங்கள்லாம் பண்ணிருக்கலாம். பட் ஆனால் இந்த குறுகிய காலகட்டம் என்பது அங்கதான் இந்த குடும்ப அரசியல் நம்ம பேச வைக்கிறாங்க. இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் தலைவர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு அவர் இதெல்லாம் இந்த டெம்ப்ளேட் எல்லாம் நிறைய கேட்டாச்சு சார். ஸ்டாலினை கேட்ட போது அவர் தான் சொன்னார் தலைவர் தான் முடிவெடுப்பார். என்னோட பேட்டியை நான் பல பேட்டி எடுத்து காப்பேன். எனக்கு கொடுத்த பேட்டி இல்லையே உங்க பார்வை முடிக்கவே இல்லை. அதுக்குள்ள சாரி டைமுக்கா சரி முடிச்சிருங்க ப்ளீஸ். இல்ல அதனால வந்து உதயநிதியோட பர்சனல் குவாலிட்டிஸ், அவருடைய அமைச்சரவை சாதனைகள், இல்ல அவர் கட்சியில இளைஞரணி சாதனைகள்லாம் நான் மறுக்கல. ஆனால் அவரை நீங்க கொன்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப வேகம் காட்டினீங்கன்னா அது கட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவை கொடுக்கும் எச்சரிக்கிறேன் ஆக்சுவலா.